அப்படே புள்ளியாரப்பா புள்ளியாரப்பா புள்ளியாரப்பா, இன்னைக்காவது எனக்கு நல்ல கேஸ் கிடைச்சி நான் பெரிய டிடெக்டிவ் ஏஜென்ட் தான் ப்ரூவ் பண்ணோம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பறித்திரும். என்ன புள்ளியார் கிளிப் வச்சிருக்காரு இவ்வளா? முட்டு போட்டு ப்ளீஸ். ஏய் பிரியா, என்ன பண்ற? பாத்து தெரியல, சாமி கும்பிடுறேன். நான் என்ன பண்றேன்? மனசுக்காத இல்ல. இங்க பாரு, காலேஜுக்கு டைம் ஆகுது. நீ வெட்டியா தானே இருக்க, பொறுமையா கும்பிடு. ஏய் நான் வெட்டியா? நானா? ஏய் நான் யார் தெரியுமா? நான் வெட்டி ஆபீசர் இல்ல, டிடெக்டிவ் ஆபீசர் இல்ல, டிடெக்டிவ் ஏஜென்ட் தெரியுமா? தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணுமா, முக்கியமா நான் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏய் என்னது இது? நீ சாமியை மறைச்ச? அம்மா பாரு, சாமி ரூமையே மறைச்சு நிக்கிறாங்க. அம்மா என்னமா இது? என்னது? டேய், நான் சமயக்கட்டுல போய் சாமி கும்பிடணும்டா. மன்னிச்சிருங்க சாமி. மன்னிச்சிருங்க சாமி, நான் சாமி கும்பிட்டு போய் சமையல் பண்ணணும். அப்ப நாங்களும் சாமி கும்பிடணும். என்ன விளையாடுறதுக்கு இது என்ன பிளே கிரவுண்டாடா? சாமி ரூம்டா. அந்த விளையாட்ட சொல்ல விளையாடலாம்னு கேட்டேன். சரிடா, பண்ணாதடி. நான் காலேஜுக்கு போறேன். ஆமா, இவ காலேஜுக்கு போனா மட்டும் படிச்சு கிழிச்சிடுவாடா. அதானே இந்த பக்கம் பாரு. அம்மா தாயே, டென்ஷன் பண்ணாத. ஓடி. ஐயோன்னு சொல்லக்கூடாதுடி, யமதர்மனோட பொண்டாட்டியோட பேரு. ஐயோ சாமி, ஐயோன்னு தெரியாம சொல்லிட்டா. ஐயோ மன்னிச்சிடுங்க சாமி. ஐயோ ஐயோமா. அப்ப நீ தான் ஐயோ சொல்லிட்டு இருக்க. அது எவனோட பொண்டாட்டி தாலே? எவனோட பொண்டாட்டி? எனக்கு என்ன? வாங்க பக்கம் விளையாடுடா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. செல்போன் அடிக்குது. ஆமா அரோகரா. புள்ளையரப்பா செல்போன் அடிக்குது. புள்ள எடுக்க மாட்டாரா? புள்ள நீதான் போய் எடுக்கணும். போய் என்ன போடா. எனக்கு தான் அடிக்குது. நான் எடுக்கிறேன். மடிப்பாக்கம் மாதவன் ஸ்பீக்கிங். முட்டா பையன் அவன். போனை எடுக்காமயே மாதவன் பேசுறேன்னு சொல்றான். ஹலோ, எடுத்துட்டியா? இல்ல கேட்டேன். சீ, ஆடாம சாமி கும்பிடுறீ. பிள்ளையரப்பா நல்ல கைட்டா இருக்கணும். முருகா முருகா கடவுளே. ஹலோ ஹலோ. அவனு முட்டாள். ஹலோ ஹலோ, மாதவன் சாருங்களா? எஸ், த கிரேட் மாதவன் ஸ்பீக்கிங். சார், உங்கள் வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன சார், எனக்கு என் வீட்டு அட்ரஸ் தெரியுமா இல்லையா செக் பண்ணுறீங்களா? இல்லை சார், ஒரு முக்கியமான வேலை விஷயமா உங்களை பார்க்கணும். முருகா முருகா, எனக்கு முக்கியமான வேலை. முருகா தேங்க்ஸ். இஸ் இட்? இஸ் இட்? ஆமாம் சார், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க. என்ன சார் நீங்க இந்த மடிப்பாக்கம் மாதவனுடைய அட்ரஸை கேட்டிருந்தா ஏதாவது ஒரு பச்சை குழந்தை கூட சொல்லிருக்குமே. அப்படியா? ஆனால் நான் நிற்கிற இடத்துல பச்சை கலரில் எந்த குழந்தையும் இல்லையே. என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? பின்ன என்ன சார், பெரிய ஆளுங்கிட்ட கேட்டாலே உங்கள் அட்ரஸ் தெரியலன்னு சொல்கிறாங்க. நான் எந்த பச்சை குழந்தைகிட்ட போய் கேட்குறது? அது சரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ மசூதி பக்கத்தில். அங்கே இருக்கீங்களா? இப்போ அங்கேருந்து நான் உங்களுக்கு ரூட் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. கிட்ட தானே, தூரம் இல்லையே. ஆமாம் கரெக்டு. நான் தொட்டு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுங்க. புரியுற மாதிரி சொல்லுங்கள், லெஃப்ட் ரைட்டு குழப்பாதீங்க. இந்த பாருங்க, நான் ஒளிவு மரம் இல்லாமல் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் உங்களோட நேக்கட் ஐஸில் வாட்ச் பண்ணீங்க. என்னத்தை நேக்கடா பார்க்குறது? கேட்டவங்களாம் குழப்பறான். லிசன் டு மீ. உங்களுக்கு யாராவது அரைகுறையாக அட்ரஸ் சொன்னாங்கன்னா நீங்கள் சட்டை பண்ணாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க. நீங்க எதுல வந்திருக்கீங்க? கார்லாம் வந்திருக்கேன். கார்லயா? உங்க கார் நம்பர் சொல்லுங்க. TN10. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், கேன் ஐ borrow your pen? சொல்லுங்க சார். TN10. சார் நான் உங்ககிட்ட கேட்கல சார்,
நான் உங்ககிட்ட சொல்ல சார். அப்போ சாரி. சொல்லுங்க சார். TN10 2388. ஹலோ, நான் உங்ககிட்ட கேட்கல, ஃபோனில் பேசிட்டு இருக்கேன். ஹலோ, நான் உங்ககிட்ட சொல்லல, ஃபோனில் தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் தான் பேசுறீங்களா? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஃபோனில் நீங்கள் தான் பேசுறீங்களா? பார்த்தா தெரியல, ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை சார், எங்கிட்ட ஃபோனில் நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்களா? அப்படியா? மடிப்பாக்க மாதவன் தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமாம். நான் தான் மடிப்பாக்க மாதவன். என்னது டவுட்டா இருக்கா? ஃபோனை காதில் வைங்களேன். நான் பேசுகிறேன். ஹலோ செல்லம். என்ன சார் முத்தம் கொடுக்குறீங்க? செல்லம்னாலே முத்தம் கொடுத்துருவேன். இது என்னுடைய பழக்க தோஷம். நல்ல பழக்கம். இப்போ கன்ஃபார்ம் ஆச்சா? நான் தானே மடிப்பாக்க மாதவன். ஆமாம். என்ன சார், மாதவன்ற பேர்ல அவ்வளவு பெரிய காமெடி இருக்கானே? மாதவன்ற பேர்ல மட்டும் காமெடி இல்ல, ஆளே காமெடி தான். ஏன் என்ன அட்ரஸ் சொல்ற ஆர்வத்துல மேல ஒண்ணுமே போட வந்திருக்கீங்களே. சாரி சார், சாரி சார், சாரி சார், சாரி. சார் கண்டிப்பா சார், திரும்ப சார். சார் வண்டி தரோம் சார், நான் உள்ள இருக்கேன். மானம் போ சார், மானம் போ சார், ப்ளீஸ் சார். மானம் போறதுக்கு என்ன இருக்கு? அதான் இந்த ஏரியாவே பார்த்தாச்சே. பக்கத்து ஏரியா பார்க்கணும் சார். என்னோட கல்யாணம் கூட ஆகல சார். சார் தள்ளு சார், தொடங்க சார், தள்ளு சார், ப்ளீஸ் சார், தள்ளு சார். டிரைவர் வண்டி எடு. இதோ வரேன் சார். சார் ஒரு நிமிஷம், என் ஃபோன் மேலே வச்சுட்டேன். இதோ இருக்கு. அப்பாடா, போலாம் போலாம் சார். சாரி சார். எதுக்கு? இதே ட்ரெஸ்ல வெளியே வந்ததுக்கு. நான் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்க ஃபோன் பண்ணீங்களா? அதான் எனக்கு தொழில் பக்தி ஜாஸ்தி, அதான் இப்படியே வந்துட்டேன். நல்ல வேலை. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன். குளிச்சிட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணியிருந்தா அவ்வளவுதான். வந்திருப்பேன் சார், தொழில் தானே முக்கியம். யார் பார்க்கறது? ஓ, நீங்க ட்ரெஸ் சொல்றீங்களா? பயங்கர காமெடி செல்லும் நீங்க. சார் பார்த்து சார், டிரைவர் தப்பு எடுத்து போறாரு. இன்னைக்கு இது 100வது முத்தம் சார். அப்படியா சார்? நீங்க பேரை சொல்லவே இல்லையே. மடிப்பாக்கம் மாதவன். என் பேர் இல்ல சார், உங்க பேரு. என் பேர் கதிர். அப்படியா? அதான் நல்லா அறுபடி ஆச்சு போல் இருக்கு. என்னது? நான் அடுத்த மாசம் ஃபேமிலியோட துபாயில போய் செட்டில் ஆக போறேன். யார் ஃபேமிலியோட சார்? ஹலோ, என் ஃபேமிலியோட தான். ஓ சரி சரி சரி. நான் போறதுக்குள்ள எங்கிட்ட இருக்கிற 5 குழந்தைகளையும் வித்து கொடுக்கணும். 5 குழந்தைகளை விற்கணுமா? ஆமா சார். அதுல 3 பொண்ணு 2 பையன். ஐயோ சார், பொண்ணு பசங்களை விற்கிறது தப்பு சார். தப்பு தான். ரொம்ப பாசமா வளர்த்துட்டு விற்கிறது தப்பு தான். ஆனா என்ன பண்றது, அவங்கள துபாய் கூட்டு போக முடியாது. ஏன், அவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லையா? அந்த கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்காது சார். கிளைமேட் ஒத்துக்காதா? என்ன சொல்றீங்க நீங்க? நாங்க போய் லோக்கலா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஹைபிரிட் எல்லாம் கிடைக்கும். லோக்கலாவா? ஹைபிரிடா? குழந்தைகளை எப்படி சார் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஐயோ, நான் குழந்தைகளை சொல்லல சார், நாய்ங்களை சொன்னேன். என்னது, நாய்களா? ஆமா சார், மொத்தம் 5 நாய்ங்க. ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அதுங்களை விற்கணும்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல ஓனரா அனிமல்ஸ் மேல பாசமுள்ள ஒரு ஆளா பார்த்து இந்த நாய்களை நீங்க வித்து கொடுக்கணும். என்னது, அதுக்கே சார் என்ன செலக்ட் பண்ணீங்க? நீங்க தானே நாய் புரோக்கர் மாதவன். எது நாய் புரோக்கர்? ஹலோ, ஐ எம் மாதவாக்கம் மடிவன். சி, மடிப்பாக்கம் மாதவன், டிடெக்டிவ் ஏஜென்ட். ஓ, நீ வேற ஆளா? அப்புறம் எதுக்கு என் ஃபோன் அட்டன் பண்ண? நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? நான் நாய் புரோக்கர் மாதவன் நினைச்சு ஃபோன் பண்ணேன். நீங்க ஏதோ கிளையண்ட் நினைச்சு ஃபோன் எடுத்தேன். அப்போ என் நாயை வித்து தர மாட்டியா? நான் வித்துறேன். ஹலோ, சரி கம் ஆன், ஐ அம் வெரி சீரியஸ். ஐ வில் ஷூட் யூ. ஐயோ வேணாம் வேணாம். ஓ டிரைவர், வண்டி நிறுத்தியா? யோ, இறங்கி வரல. யோ, இது ஏன் வண்டி? நீ இறங்கியா முதல்ல. சார் இப்படி எப்படி சார் வீட்டுக்கு போறது? இப்படிதான் வந்த, இப்படியே போ சார். இல்ல வீட்டு விட்டுரு சார், மானம் போயிடு சார். ப்ளீஸ் சார், டேய், ப்ளீஸ் இப்ப மரியாதை இறங்க போறியா? துண்டு ஒரு இருக்குமா? இல்ல சார், செல்லம் ப்ளீஸ், செல்லம் ப்ளீஸ், செல்லம். ஏய் ஐயோ, அவடா நீ. ஏய் போன் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் போடியா, நாய் கவிர போகுது. அம்மா, அம்மா, பண்டிரி பாய்மா. ஐயோ, என்ன பள்ளி பேசுது? பள்ளி பேசுறமா? இந்த சுருளி தான் பேசுறேன். பள்ளி சுருளி ஒன்னாதான் இருக்கீங்க. என்னையா? என்னமா மேலேயே பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க ஒரு பள்ளி இருக்கே. ஆமா, அது லெஃப்ட் போகுமா ரைட் போகுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது நாசமா போகும். நான் உங்க பையன் கல்யாண ஷோ பேச வந்திருக்கேன். நீங்க என்னடானா என்கிட்டயே பள்ளி இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் போகுமா கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? சரியா, என் பையன் கல்யாண விஷயம் என்னாச்சு? பையனோட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காகத்தானே ஜாதக பேப்பர் கிழிஞ்சிடக்கூடாதுன்னு லேமினேட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தேன்.
அது மட்டும் ஏதாவது டேமேஜ் ஆகி கேது அங்க போனா சனி இங்க வந்தாரு சொன்ன கட் பண்ணிடுவேன். கமிஷனையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் வந்துட்டல, சொல்லு. பையனோட ஜாதகமும் பொண்ணோட ஜாதகமும் நல்லா பொருந்தி நெருங்கி வரும். நீ நெருங்காத, தள்ளிப்போ. இப்ப சொல்லு. 10 பொருத்தமும் பக்கவா இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, பொண்ணோட ஜாதகமும் உங்களோட ஜாதகமும் கூட அம்சமா பொருந்தி இருக்கு. எது? யோ, நானும் அவளுமா கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்க 2 பேருக்கு எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? அப்படி சொல்லாதீங்கம்மா. இந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ள ஜாதகத்தை விட மாமியார் மருமக ஜாதகத்தை தான் பார்க்கணும். அது செட் ஆகலனா குடும்ப ரோட்டுக்கும் கோட்டுக்கும் அலைய வேண்டி இருக்கும். சரியா? இப்போ நாம எப்ப போய் பொண்ணை பார்க்க போறோம்? அதுக்கு அவசியமே இல்ல. இன்னைக்கு மாப்பிளைய பார்க்க பொண்ணை கூட்டிட்டு அவங்களே நம்ம வீட்டுக்கு வராங்க. பொண்ணை கூட்டிட்டு வராங்களா? ஆமா. என்ன குடும்பம் யாது? சரியான கேள்வி. இதுக்கு நான் சொல்றேன் பாருங்க பதில. பொண்ணோட அப்பாவுக்கு இந்த பழைய ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே பிடிக்காது. அதனால அவரு பொண்ணை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வராரு, மாப்பிளைய பாக்குறாரு. பிடிச்சிருந்தா இன்னைக்கே நிச்சயதார்த்தம், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். யோ யோ, இந்த பிளான் சூப்பரா இருக்கு. ஆமா, நமக்கு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு போக்குவரத்து செலவெல்லாம் மிச்சம். நிச்சயதார்த்தம்ங்கிற பேர்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு நம்ம கிட்டயே குறை சொல்லிட்டு கும்மி அடிச்சுட்டு போவுங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லாம போயிடும். ஆமாமா, நான் வந்து இவ்வளவு நேரமாச்சு, எங்க உங்க புள்ளைய காணவே காணோம். நீ பெரிய குஷ்பு, உன்னை பார்த்த உடனே குதிச்சிட்டு வந்து உட்காரத்துக்கு. அது இங்க எங்கேயாவது தான் கிடக்கும். நீ போய் அங்க கெட, நான் கூட்டிட்டு வரேன். போ. பார்வையே சரியில்லையே. தாயே பராசக்தி, பார்வதியம்மா, நான் உங்களுடைய மூத்த மகன் பிள்ளையாட்ட புலமனதை தப்பா புரிஞ்சுட்டு உங்களுடைய இளைய மகன் முருகனோட கோலத்துல என்ன அலைய விட்டாரே. இது நியாயமா தர்மமா? எப்படி நான் டவலோட வீட்டுக்கு போவேன்? நீ தான் எனக்கு வழியை காட்டணுமா ப்ளீஸ். என்ன என்ன சாமி நீங்க? வேண உடனே என்னை விட்டு போன அதே ஆளை வர வச்சிட்டீங்களே. என் செல்ல வந்துருச்சு. கார் அதே காரு, ஆனா ஆள் வேறையா இருக்கே. ஆத்தா, என்ன ஆத்தா நீயும் தப்பா புரிஞ்சிட்டியா? என்ன ஆத்தா இது? வேற கார் வந்து நிக்குது, எப்படி நான் வீட்டுக்கு போவேன்? இது உனக்கே நியாயமா இருக்காமா? பூசாரி சார், பாரு காருக்குள்ள லேடிஸ்லாம் இருக்காங்க, எப்படி நான் ஹெல்ப் கேட்பேன் அவங்க கிட்ட? பூசாரி சார், நீ என்ன பண்ற? லேடிஸ் இல்லாத காரை வரவே வாங்க. நான் கேட்கறது ஒரு காதுல விழுதா இல்லையா? பூசாரி சார், யாரை பார்த்து பூசாரின்றீங்க? பின்ன பூக்காரன் அந்த கெட்டப்பில் இருப்பான். சரி கோவப்படாதீங்க, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு போறதுக்கு வழி கிடைச்சிருச்சு. இந்த ஆளு எந்த அட்ரஸ் கேட்டாலும் சரி நம்ம வீட்டு வழியா தான் சொல்லணும். சார், எனக்கு அந்த அட்ரஸ் தெரியும் சார். ஏப்பா, உங்ககிட்ட நான் இன்னும் அட்ரஸே காட்டல, அதுக்குள்ள எல்லாம் எப்படி தெரியும்ன்ற? அது நீங்க காட்டலாம்னு சரி, எனக்கு அந்த அட்ரஸ் தெரியும். ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாம் எனக்கு அத்துப்படி சார். சரி, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லு. நம்ம அட்ரஸ் நம்ம கிட்டே கேட்குறான். அதான், வாட் இஸ் திஸ்? ஐ லைக் யூ. எனிவே தேங்க் யூ சார். இந்த அட்ரஸ்ல உங்களுக்கு யாரை பார்க்கணும்? பண்டரி பாய்ங்கிற அம்மாவை பார்க்கணும். அவங்கள எதுக்கு பார்க்கணும்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அட்ரஸ் சொல்லு. சரி, நானும் உங்க கூடவே வந்து இந்த அட்ரஸ் காட்டுறேன், வாங்க. அதெல்லாம் வேணாம், அட்ரஸ் சொன்னா போதும். இல்ல சார், அந்த அட்ரஸ் சொன்னா புரியாது, பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும், அதனால சொல்றேன், வாங்க போலாம். பரவாயில்ல, சொல்லுப்பா. சார், அது பாருங்க, இந்த ரோடு நேரா போயிட்டே இருந்தீங்கன்னா அங்க ஒரு ரவுண்டானா வரும். அந்த ரவுண்டானாவை சுத்தி மறுபடியும் அதே ரோட்ல திரும்பி வரணும். சேம் ரோட்ல வந்து யூட்டர்ன் எடுத்து அப்படியே நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல ஸ்லைட்டா ரோடு திரும்பும். அந்த ரோடு அப்படியே போனீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் மேல ஏறி போக முடியாது, பாதி தான் கட்டிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ் வந்து அப்படியே ரைட் எடுத்து போனா ஒரு முட்டு சந்து வரும். அந்த முட்டு சந்து இந்த அட்ரஸ் இல்ல. கன்ஃபியூஷன் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதனாலதான் அவங்க கார்ல நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு இந்த அட்ரஸ் காட்டுறேன், வாங்க போலாம். கார்ல எல்லாம் வர வேணாப்பா. ஏன் கார்ல இடம் இல்லையா? இடம் இருக்குப்பா, ஆனா முன்ன பின்ன தெரியாமலாம் எப்படி வண்டியில ஏத்த சொல்லு. முன்ன போய் பாத்துட்டீங்களா? வாங்க போலாம். என்னங்க அந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா. பாத்தீங்களா, உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க நான் வரலாம்ட்டு. அம்மா இல்ல, என் பொண்டாட்டி. அது உங்க பொண்டாட்டி சொல்லிட்டாங்க நான் வரலாம்ட்டு, வாங்க போலாம். அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன? ஆளை பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கான், வண்டியில ஏத்தாதீங்கன்னா. என்ன லுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு ஆளை பார்த்த உடனே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் இருக்கிற இந்த கோலம் அது வேஷம் இல்லை,
வேண்டுதல். ம்ஹும். சாரிம்மா. இந்த பாருங்க, எனக்கு பொண்டாட்டியே வர போறவோ கடைசி வரைக்கும் மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா அம்மன் மாதிரி இருக்கணும். அவளை நான் கடைசி வரைக்கும் கண் கலக்காம வச்சு காப்பாத்துறோன்னு யாருனே தெரியாத என் வருங்கால பொண்டாட்டிக்காக, அவளுடைய நல்ல வாழ்க்கைக்காக நான் இந்த கெட்டப்ல தினமும் இந்த கோவில 108 சுத்துறேன். அதை நீங்க புரிஞ்சுக்க. இப்ப நீங்க ஒருத்தர் பாத்துக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்ப என்ன பாருங்க, இப்ப தெரியுதா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு? அட்ரஸ் காட்டுறேன், வாங்க போலாம். என்ன அப்பா, அவரை பார்க்க ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் நம்ம கார்லயே வரட்டும். சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சொகம் தாழல. இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல. அவ சொன்ன சொல்லே போதும், அதுக்கிடே ஏதோ. ஏப்பா, உனக்கு இந்த அட்ரஸ் உண்மையிலேயே தெரியுமா? தெரியுமாவா? இந்த அட்ரஸே நான் தான் சார். என்னது? அது என் பக்கத்து வீடு சார், நல்லா தெரியும் சார் எனக்கு. அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு. அந்த வீட்டுல பண்டரிபாய் அம்மா ஆள் எப்படி? குண்டு. அத கேட்கலப்பா, குணத்துல எப்படின்னு கேட்டேன். குணத்துல தங்கமானவங்க சார், சூப்பர் சார், 300 கிலோ தரும். ஆமா, அவங்க பையன் அவன் பா, அவன் சான்ஸே இல்ல. அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் சார். வெறும் காத்து மட்டும் தான் வருது. சொல்லக்கூடாது சார். அவன் எப்படின்னா, உங்களுக்கு நம்ம அப்துல் கலாம் தெரியல, அவ்வளவு வயசானவரா? காமெடி பண்ணாதீங்க. அவர மாதிரி அறிவு சார், அது எப்படி சொல்ல தெரியல. அது வந்து சொல்லக்கூடாது சார். அவன் அந்த அளவுக்கு கிரேட் சார். இஸ் சம்திங் சூப்பர் சார். எஸ் எஸ், இஸ் ஏன்பா கிரேட். அந்த பையனை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறீங்களே, நீங்க அவரோட ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட், அவன் வேற நான் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அவன் என்ன மாதிரி தான், அவனும் ஒரு 108 சுத்துவான் கோவில. நீங்க கூட அம்மனை கேட்டு பாருங்களேன். அம்மனையா? சரி, அவனே கேட்டு பாருங்க. ஆமா, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அது முதல்ல சொல்ல வேண்டியதானே, டைம் வேஸ்ட் தானே. பாருங்கம்மா இந்தால. தம்பி, அம்மன் கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. என் பொண்ணுக்கு அந்த பையனை மாப்பிள்ளையா ஃபிக்ஸ் பண்ணலாமேன்னு பார்க்க போயிட்டு இருக்கோம். எங்க போயிருப்பான்? உட்காரியா, நீ வேற. ச்சே, வீடு பூரா தேடிட்டேன், என் புள்ளைய காணோம். என்னம்மா டென்ஷனா இருக்கீங்க? 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும், சரியா? இல்லம்மா, ஒருவேளை மாப்பிள்ளை தம்பிக்கு. மாப்பிளைக்கு தம்பி எல்லாம் கிடையாதுயா. இல்ல, மாப்பிள்ளைய தான் சொல்றேன். கல்யாணம் முடிக்காம ஓடிட்டாரோ? வாய முதல்ல பெனாயில் போட்டு கழுவியா. ஆளு மூஞ்சியும் பாரு. என்ன சார் நீங்க உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வரும்போது இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு வரது இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு வந்துருவீங்களா? ஹலோ, ப்ரோ கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆமா, அதை கேட்க நீ யாரு? பண்டேரி பாயோட பையன் மாதவன். உங்க பொண்ணுக்கு நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ளை நான் தான். யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களில். என்னது, மாப்பிள்ளையா? எஸ். ஆத்தா கண்ணாத்தா. ஹலோ, என் போன் அடிக்குது. ஆ? என் போன்லயும் கோவில் மணி சவுண்ட் தான் ரிங் டோனா வச்சிருக்கேன். எங்க அம்மா தான் போன்ல. மாதவா, எங்கடா போன? இன்னும் 2 நிமிஷத்துல நம்ம வீட்டு வாசல்ல இருப்பேன். ஏண்டா, துப்பறிய வேலை கிடைக்கலன்னு முறவாசல் செய்ய போயிட்டியா? டேய், நான் முறவாசல்லாம் காலையிலேயே பண்ணி முடிச்சிட்டேன்டா. டேய், வீட்டுக்குள்ள வந்து முதல்ல ட்ரெஸ் பண்ணுடா. உன்னை பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வராங்களா? வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? ஆமா, நான் பொண்ணை பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வீட்டு வாசலுக்கு வந்து பொண்ணு கிட்ட என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. கேட்டு வாங்க போலாம். போலாம். வாங்க. அம்மா, நான் என்னமோ நினைச்சு என்னமோ நடக்குது. வேட்டி கட்டாம வெளியே வந்தவருக்கு இப்படி ஒரு வாழ்வா? இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? மூடாமல் மூடி மறைக்கிறதானா? மாதுக்குட்டி, இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது இத்தனோண்டு காருக்குள்ளதான் நிச்சயம் பண்ணுவேன்னு ஏன்டா அடம் பிடிக்கிற? அம்மா,
இது கார் இல்லம்மா, ஆ, என் தேவதை ஏத்திட்டு வந்த பேரு, என் வாழ்க்கையே சுமந்து வந்த வாகனம், என் அன்னக்கிளி கொண்டு வந்த வண்ணக்கிளி, ஆ, ம். இந்த வெட்டுக்கிளியை கொண்டு வந்த போதுமா? சோ ஏன் நிச்சயதார்த்தம் இந்த காருக்குள்ளதான் நடக்கணும். இருடா, என்னம்மா இருடா. நீங்க நேரம் காலம் பார்க்க வேண்டாமா? அட விடுங்க சம்பந்தி. என்னைக்கு என் புள்ள உங்க பொண்ணுதான் பொண்டாட்டியா வரணும்னு முடிவு பண்ணானோ அப்பவே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தட்டு பாத்துக்க, வாங்க. இருமா, நான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நல்லபடியா நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டோம் இல்லடா? ஐயோ, நான் சம்மந்தி. ஐயோ, ஆமா, சம்மந்தி. வாங்க 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 உட்காருங்க ஆண்டி. உட்காருங்க மாமா. ம். வாங்க வாங்க, எல்லாம் டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஆ. வாங்க 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 உட்காரு. வாமா வா. வாங்க. அம்மா வரலையா? பின்னாடி வராங்க. சரி நீ போய் உட்காரு. ஆ. வா போலாம். வாங்க 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 உட்காருங்க. மாமா வாங்க, எப்போ வந்தீங்க? ஏண்டா மாதவா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே லூஸ் ஆயிட்டியா? இப்பதானே உன் கண்ணு முன்னாடியே வந்துகிட்டு இருக்கேன், அப்புறம் எப்ப வந்தேன்னு கேக்குறா? நியாயமா பார்த்தா ஏன் வந்தீங்கன்னு கேட்டோம். போனா போதும், உள்ள போங்க மாமா, ஆ. போய் கொட்டிங்க. வந்துட்டார். மாமி, நீங்க நினைக்கிறீங்க, உள்ள போங்க. மாமா மட்டும் போ சொன்ன, என்ன உள்ள போன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப அழகு, போங்க. ஆளாவே காமெடி பண்றாங்க. ஹலோ 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 மிஸ்டர் மாதவன். நான் தான் மாதவன் ஹியர். ஹலோ மாதவன், நான் பேசுறது. அதான் மாதவன் ஹியர் சொன்னேன். காண்ட் யூ ஹியர்? சாரி மாதவன், டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்றதை கவனமா கேளுங்க. சொல்லுங்க. அப்பசனமா பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க இன்னும் எதுவுமே பேசலையே, சொல்லுங்க சார். இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணமா? சடங்குன்னு யாராவது கூட சொன்னாங்களா? கிண்டல் பண்ணாதீங்க மிஸ்டர், உங்க கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா நடக்கும். ஐயோ ஐயோ. ஹலோ, நான் என்ன ஜோக்கா சொன்னேன், சிரிக்கிறீங்க? சாரி மிஸ்டர், உங்க கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ஹலோ 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 ஹலோ